ஆஸ்ட்ரோனிகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பார் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய செவி வழி செய்திகள் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவெடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, கல்வி, ஆன்மீக வளர்ச்சி. கல்வியில பெருத்த வளர்ச்சி அப்படின்றது உண்டு. ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பெருத்த வளர்ச்சி அப்படின்றது உண்டு. நாங்க ஆன்மீகம் சார்ந்த தொழில் எல்லாம் செய்யலாமா, இருந்தாலும் ஆன்மீகத்துல அதிகப்படியான நாட்டம், ஆன்மீகத்துல உங்களோட பாத்தீங்கன்னா வழிபாடுகள் இன்னும் கொஞ்சம் மேன்மேலும் 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 பெருகும் அப்படின்றது சொல்லலாம். அதுல ஒரு பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க தந்தை வழி ஆதரவு அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. வெளிநாடு தொடர்பு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டுல போய் வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தமும் ஏற்படும் அப்படின்னு புருஷன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடை, இடுப்பு கவனம் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வழி இருக்கு. அதே மாதிரி தொடை சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கு வழி உண்டு. அப்ப நம்ம நடக்கும் போது கொஞ்சம் கவனமா நடக்கணும். கீழே தண்ணி கிண்ணி ஏதாவது இருக்குன்னா நம்ம கொஞ்சம் வேகமா நடக்கும்போது சறுக்கிறதுக்கு, சுளுக்கு பிடிக்கிறதுக்கு, அப்ப தொடையில பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு, இந்த ட்ரொகான்ட்ரிக் ஃபிராக்சர் அப்படிம்பாங்க, இடுப்பு எலும்பு ஃபிராக்சர் ஆகிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆக இதுல கவனம் அப்படின்றது புருஷன் சொல்லி இருக்க பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல பாருங்க, நம்ம 5 விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. ஒண்ணு, ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது எப்பயுமே வேணும். பயணம், பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும். பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல குட்டி குட்டி பிரச்சனைகள் வருது அப்படின்னா கூட அந்த குட்டி குட்டி பிரச்சனைகள் காணாம போகக்கூடிய நாளும் வரும். இந்த குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் நிம்மதி, அதாவது தீர்ந்தாதாங்க என்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வேணாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தானா காணாம போயிடும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரிதான் வேலை செய்யற இடத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நம்ம அமைதியா இருந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் முற்றிலும் காணாம போயிடும், கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டு அக்கம் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, இவங்களுக்கு எல்லாம் என்னவோ இது தெரியல, நல்லா பழகின்னு இருந்தாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களை பிடிக்காம போச்சு. பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தா பிரச்சனையே கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஆக இந்த விஷயத்துல கவனமா இருங்க. நம்ம தம்பி தங்கச்சி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனா நமக்கு தோணும், நம்மளுக்கு தெரியாம அவங்க ஏதோ ஒண்ணு நமக்கு எதிர்மறையா செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி தோணுது அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா அதை அலசி ஆராய்ங்க. அலசி ஆராய்ஞ்சு எதிர்மறையா செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது முடிவு பண்ணிக்கோங்க. எதிர்மறையா செய்யல அப்படின்னா இது வெறும் நம்மளோட இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு மாயை அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு தொழில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில கொஞ்சம் கவனம் அப்படின்றது நீங்க வச்சுக்கோங்க. என் தம்பி தாங்க எனக்கு பையன் மாதிரி, ஆனா அதனால அவனை நம்பி என்னோட முழு ஸ்தாபனையும் நான் ஸ்தாபனத்தையும் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னாலும் அந்த ஸ்தாபனத்து மேல உங்களோட ஒரு அக்கறை, உங்களோட தலையீடு அப்படின்றது இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, ஹையர் எஜுகேஷன்ஸ் பண்றதுக்கு, வெளிநாடு போயிட்டு பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு. வெளிநாட்டுல படிக்க போனாலே ஈவினிங் நம்ம பார்ட் டைம் வேலை மாதிரி தானே செய்யணும். இப்ப இந்தியா மாதிரிலாம் கிடையாது. நம்ம படிச்சுட்டு மட்டும் இருக்க முடியாது, படிக்கவும் படிக்கணும், கூட ஒரு தொழிலும் செய்யணும், அப்பதான் அங்க சமாளிக்க முடியும். அந்த மாதிரி பிராப்தம் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. இருந்தாலும்
ஆரோக்கியத்துல கவனம் நான் முன்னவே சொல்லிட்டு சேர்க்கையில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. யார் கூட சேர்ந்தாலும் என்ன பண்ண போறீங்க, நான் இதை பண்ண போறேன், இப்ப இதை செய்ய போறேன், இங்க போக போறேன், எதையும் சொல்றது அப்படின்றது வேண்டாம். புரியுதுங்களா? நான் முன்னமே சொல்லிட்டேன் டூ வீலர் ஓட்ட வேணாம், இருந்தாலும் திருப்பி சொல்றேன், டூ வீலர் ஓட்டுறது அப்படின்றது வேண்டாம். புரியுதுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கவனமா இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் கிடைக்கும். எப்படி அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒண்ணு. ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சப்பா நடக்கலப்பா, ஒரு விஷயத்த 3 முறை செஞ்சப்பா நடக்கலப்பா, 4வது முறை செஞ்சப்பா நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? அப்பானோட சப்போர்ட் அப்படின்றது, அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்துல அப்பானோட சப்போர்ட் அப்படின்றதும் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாமே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை நம்ம அப்படியே கம்முன்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே வந்துரும். அதை நம்ம பெருசா தலையில போட்டு முட்டிக்கணும். இத பசங்க வந்து சொல் பேச்சை கேட்கல, வீட்டுல வந்து பாருங்க 4 பிள்ளைங்க இருக்குங்க, நாலும் வந்து அடிச்சுக்குதுங்க, நான் வந்து அதுங்களுக்கு திருப்பி பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லாம போறதுதான். அதுங்களா அடிச்சுக்குதுங்க, அதுங்களா திருப்பி சேர்ந்துக்கோங்க, நம்ம அதை பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. காசு செலவு நிறைய இருக்கு அப்படின்னாலும் காசு நடமாட்டோம் அப்படின்றதும் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்து வாங்குறது, வீடு வாங்கணும் வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு பிராப்தமும் உண்டு. அம்மானோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது பரிபூர்ணமா கிடைக்கும். அம்மாக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது வரும். அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அந்த உடல் சார்ந்த உபாதைகள்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு முழுசும் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள், வெளிநாடு டூர் போறது, அதுவும் முக்கியமா வந்து பாருங்க இறைவன் சார்ந்த டூர், அதாவது இன்ப சுற்றுலாக்கு பதில் ஆன்மீக சுற்றுலாவா நிறைய பேர் போவீங்க. நான் இங்கே இருந்து வந்து பாத்தீங்கன்னா கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன், பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புனித நதிகள்ல நீராடுறது, ஜீவ சமாதிகளுக்கு போறது, தியானம் பழகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது. இந்த வருடத்துல நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஆமா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம், பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம், பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம், பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வாங்க கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.